ஒரு காலத்தில் ஆப்பிரிக்க சவன்னாவின் மையத்தில் லியோ என்ற இளம் சிங்கம் இருந்தது. மற்ற சிங்கங்களைப் போலல்லாமல் சிங்கம் சிறியதாகவும் சூரியனுக்கு கீழே மின்னும் தங்க நிறமேனியையும் கொண்டிருந்தது. ஆனால் அவரை உண்மையிலேயே சிறப்புடையவராக்கியது அவரது ஆர்வமுள்ள மனப்பான்மைதான். அவர் எப்போதும் தனது பெருமையின் எல்லைக்கு அப்பால் ஆராய விரும்பினார். ஒரு நாள் பட்டாம்பூச்சிகளை துரத்திக் கொண்டிருந்தபோது லியோ வீட்டை விட்டு வெகு தூரம் அலைந்து திரிந்தார். சிறிய சூரியன்களைப் போல பிரகாசிக்கும் பழங்களைக் கொண்ட ஒரு உயரமான கம்பீரமான மரத்தை அவர் தற்செயலாக கண்டார். ஆர்வத்தால் அவர் அவர்களை அடைய முயன்றார், ஆனால் முடியவில்லை. அப்போது ஜினா என்ற நட்பு ஒட்டகச்சிவிங்கி அருகில் வந்தது. கொஞ்சம் உதவி தேவையா? ஜினா புன்னகையுடன் கேட்டாள். லியோ ஆர்வத்துடன் தலையசைத்தார். ஜினா தன் நீண்ட கழுத்தை நீட்டி அவனுக்காக ஒரு பழத்தை பறித்தாள். அது லியோ இதுவரை ருசித்ததிலேயே மிகவும் இனிமையான விஷயம். அவர் ஜினாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு கேட்டார், அங்கிருந்து இவ்வளவு தூரம் எப்படி தெரிகிறது? ஜினா சிரித்தாள். என் உயரத்தை கொண்டு உலக அழகை என்னால் பார்க்க முடிகிறது, ஆனால் நான் உன்னை போல வேகமாகவும் வலிமையாகவும் இருக்க விரும்புகிறேன். சிங்கங்கள். அது லியோவுக்கு ஒரு யோசனையை கொடுத்தது. அவர் ஜினாவுக்கு வேகமாக ஓட கற்றுக் கொடுக்க முன்வந்தார். அதற்கு பதிலாக ஜினா மேலிருந்து பார்த்த அதிசயங்களை அவருக்கு காண்பிப்பார். நாளுக்கு நாள் அவர்கள் ஒன்றாக பயிற்சி செய்து சிறந்த நண்பர்களாக மாறினர். ஒரு நாள் மதியம் அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தபோது உதவிக்காக ஒரு அழுகை சத்தம் கேட்டது. அது பாறைகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட டிம்மி என்ற சின்னஞ்சிறு ஆமை. தனது பலத்தை பயன்படுத்தி லியோ பாறைகளை கவனமாக நகர்த்தினார். அதே நேரத்தில் ஜினா தனது நீண்ட கழுத்தை பயன்படுத்தி டிம்மியை பாதுகாப்பாக வெளியே இழுத்தார். நன்றி, டிம்மி உற்சாகப்படுத்தினார். ஒரு சிங்கமும் ஒட்டகச்சிவிங்கியும் இவ்வளவு சிறந்த அணியாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. அன்றிலிருந்து லியோ சிறியவராக இருந்தாலும் தான் வலிமையானவர் என்பதை கற்றுக்கொண்டார். அவர் தனது இதயத்தையும் மூளையையும் பயன்படுத்திய போது ஒவ்வொருவருக்கும் அவரவர் பலம் இருப்பதையும் அவர்கள் ஒன்றாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதையும் உணர்ந்தார். அதனால் லியோ, ஜினா மற்றும் டிம்மி ஆகியோர் சவன்னாவின் மிகவும் சாத்தியமில்லாத மூவராக மாறினர். புதிய நிலங்களை ஆராய்ந்து அவர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களுக்கு உதவினார்கள். லியோ இனி தனது அளவை பற்றி கவலைப்படவில்லை, ஏனென்றால் அவருக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய இதயம் இருந்தது. முடிவு.